வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா மை ரெமினிசன்ஸ் அப்படிங்கிற லெசன் தான். இதை எழுதின ரைட்டர் ரவீந்திரநாத் தாகூர். இவரோட பீரியட் வந்து 1861லேருந்து 1941 வரை. இவர் வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னிங் பெங்காலி போயட், ஆத்தர், ஃபிலாசபர்னா தத்துவ ஞானி, ஆர்டிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர். இவர் தான் கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருப்பார். இந்த லெசன் மை ரெமினிசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெமினிசன்ஸ்னால் மெமரிஸ். அவர் வந்து கேஞ்சஸ் ரிவர் பக்கத்தில் அவரோட பிரதர் வீட்டுக்கு போயிருப்பார். கேஞ்சஸ் ரிவர் பக்கத்தில். அப்போது அவரோட பிரதர் வீட்டுக்கு போகும்போது அங்கே உள்ள நேச்சர், அந்த ரிவரு, அங்கே உள்ள நேச்சர், அங்கே உள்ள ஹவுஸு, அதை பற்றி இதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அவரோட நினைவுகளை வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு நம்ம கூட. நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா? When I returned home from the outset of my second voyage to England, my brother Jyotirindra and sister-in-law were living in a riverside villa at Chandarnagar. And there I went to stay with them. ரவீந்திரநாத் தாகூர் வந்து செகண்ட் வாயேஜாக இங்கிலாண்டுக்கு போகிறாங்க. அப்படி இங்கிலாண்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்ற வழியில் அவரோட பிரதர் ஜோதிரிந்திரா அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, ஜோதிரிந்திரா சிஸ்டர்-இன்லான்னா யாருன்னா ஜோதிரிந்திராவோட ஒய்ஃப். அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க போகிறதுக்காக சந்தர்நாகூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது வந்து அவங்க வீடு எங்கே இருக்குன்னா ஒரு ரிவர் சைடு இருக்குது. அந்த ரிவர் நேம் என்னென்னா கேஞ்சஸ், கங்கை ரிவர் இருக்குல்ல, அதுதான். அது பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்குது. அங்கே போய் இவர் கொஞ்சம் அங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு போகிறாரு. தம்பியும் பார்த்துட்டு அப்படியே அங்கே ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு வீட்டுக்கு போகிறாரு. த கேஞ்சஸ் அகெயின் those ineffable days and nights, languid with joy, sad with longing, attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooded banks. இப்போ ரைட்டர் வந்து அங்கே உள்ள பியூட்டி ஆஃப் த கேஞ்சஸ் ரிவரை வந்து வர்ணிக்கிறாரு. என்னென்னா, அங்கே கங்கை நதி வந்து அங்கே ஓடுதான். அது வந்து டேயும் நைட்டும் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதான். அதை வந்து இன்எஃபபிள் அப்படின்னா வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அழகாக இருக்கிறது. லாங்குவேஜ் வித் ஜாய் அப்படின்னா அங்கே வந்து ஜாய் மட்டும்தான், அதாவது சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. துக்கம், அதாவது சேட் எல்லாமே அங்கே வந்தேன்னா, அங்கே அந்த நேச்சரை பார்த்தேன்னா சேட் எல்லாமே ரொம்ப தூரமாக போயிருமா. அட்யூன் டு த பிளெயின்டிவ் பேப்ளிங் ஆஃப் த ரிவர் அலாங் த கூல் ஷேட் ஆஃப் இட்ஸ் வுட்டட் பேங்க்ஸ். அது வந்து அங்கே எப்படி இருக்குதுன்னா, அந்த ரிவர் ஓடிட்டுருக்கு. அது ஃபுல்லாக சைடில், அந்த ரிவர் சைடு ஃபுல்லாக வுட்டடுன்னா மரங்களாக நிறைஞ்சிருக்குதான். பிளெயின்டிவ் அப்படின்னா அந்த சவுண்டு கேட்குது, அந்த ரிவர் ஓடுற சத்தம்லாம், சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. திஸ் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட், this south breeze, this flow of the river, this right royal laziness, this broad leisure stretching from horizon to horizon and from green earth to blue sky, all these were to me as ஃபுட் அண்ட் ட்ரிங்க் டு த ஹங்க்ரி அண்ட் தர்ஸ்டி. பெங்கால் ஸ்கை எப்படி இருக்குன்னா ஃபுல் ஆஃப் லைட், அதாவது வெளிச்சமாக தெரியுதான். நல்ல தென்றல் காற்று வந்து வீசிகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் அந்த ரிவரும் நல்லா ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, அப்படி அங்கேயே ஓடிட்டுருக்கு ரிவர். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மைண்டுக்கே ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதாவது த ரைட் ராயல் லேசினஸ் அப்படின்னா ரிலாக்ஸேஷனாக அவரோட மைண்டுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹாரிசான்னா தொடுவானமே அங்கே தெரியுதா. அதாவது அந்த ப்ளூ ஸ்கை வந்து எர்த்தை தொடுற மாதிரி தெரியுது. இவருக்கு வந்து பசியிலையும் தாகத்துலேயும் இருக்கிறவங்களுக்கு தண்ணியும் ஃபுட்டும் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நேச்சர் வந்து அவருக்கு வந்து பசியே தெரில, தாகத்தை வந்து தணிக்குதான். அதாவது சாப்பாடே தேவையில்ல, இதுவே அவருக்கு வந்து ஃபில் ஆகுதான். அந்த நேச்சரை பார்த்து அவர் என்ஜாய் பண்ணுறதே அவருக்கு வந்து ஹங்க்ரி, தர்ஸ்டி எல்லாமே தணிஞ்சு போதான். ஃபுட்டு மாதிரி இருக்குதான் இந்த நேச்சர். ஹியர் இட் ஃபெல்ட் இன்டீட் லைக் ஹோம் அண்ட் இன் திஸ் ஐ ரெகனைஸ் த மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் அ மதர். அதாவது அந்த ரைட்டர் ரவீந்திரநாத் தாகூருக்கு வந்து வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குமா அந்த ரிவர் சைடு இருக்கிறது. எப்படி நமக்கு வீட்டில் இருந்தால் ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி அந்த நேச்சர் கூட இருக்கும்போது இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட கேரிங் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நேச்சர் அவரை வந்து மதர் மாதிரி கேர் பண்ணுற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஃபீல் வருது. That was not so very long ago.
and yet time has roughed many changes. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்த இந்த ரிவர் சைடு எப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்து இதில் வந்து வர ஆரம்பிச்சிட்டான் இந்த ரிவர் சைடு. அவர் லிட்டில் ரிவர் சைட் நெஸ்ட் clustering under their surrounding greenery have been replaced by mills which now dragon like everywhere rear their hissing heads belching forth black smoke. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ரிவர் சைடு ஃபுல்லாக அந்த கிளஸ்டரிங்னா குரூப் ஆஃப் அதாவது நிறைய ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் க்ரீனரியாக தான் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் குரூப் ஆஃப் ட்ரீஸ், அதாவது பச்சை பசுமையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னாச்சுன்னா அது எல்லாமே மில்ஸ் வந்துட்டு, ஃபேக்ட்ரிஸ் நிறைய வந்துட்டு, அதை மில்ஸ் வந்ததுனால இது எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிட்டு இப்போ க்ரீனிஷாகவே இல்லை. எப்படி இருக்குதான்னா ஸ்மோக்லாம் பிளாக் ஸ்மோக்லாம் வருதான், அதாவது இண்டஸ்ட்ரீஸில் இருந்துலாம் பிளாக் ஸ்மோக் வருதுல்ல. எப்படி ஒரு டிராகன் வந்து வாயை திறந்து நெருப்பை கக்குமோ அதே போல் இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே அந்த பிளாக் ஸ்மோக்கை வந்து அங்கே வந்து வெளியே விடுதான். அதனால காற்று கூட பொல்யூட்டட் ஆகிட்டான். இந்த மிட் டே கிளேர் ஆஃப் மாடர்ன் லைஃப் ஈவன் அவர் ஹவர்ஸ் ஆஃப் மென்டல் சைஸ்டா ஹாவ் பீன் narrowed down to the lowest limit and hydra-headed unrest has invaded every department of life. Maybe this is for the better, but I, for one, cannot account it wholly to be good. இங்கே மில்ஸ்லாம் வந்த பிறகு மக்கள் வந்து மதிய நேரத்தில், அதாவது மிட்டே மதிய நேரத்தில் கொஞ்சம் தூங்குவாங்கள்ல, மென்டல் சீஸ்தா அப்படின்னா மன உறக்கம், கொஞ்ச நேரத்துக்கு படுப்பாங்க ரிலாக்ஸேஷனுக்கு. அது எல்லாமே இப்போ வந்து கம்மியாயிட்டு. ஏன்னா அங்கே வந்து அந்த ஹைட்ரா ஹெட்டட் அன்ரெஸ்ட்னா அந்த மில்ஸ் வந்து அன்ரெஸ்டாக ஓடிட்டே இருக்குது, சவுண்டு வருது, அதனால் மக்கள் வந்து தூங்கக்கூட முடியல. இதெல்லாம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டாக இருந்தால் கூட, மேபி இது வந்து ஒரு நல்லதுக்காக இருந்தால் கூட, ஆனால் இந்த ரவீந்திரநாத் தாகூர் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது ஃபுல்லாகவே நன்மைக்கு தான், டெக்னாலஜிக்கலாக டெவலப் ஆகுறாங்கங்கிற இதை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. தீஸ் லவ்லி டேஸ் ஆஃப் மைண்ட் அட் த ரிவர் சைட் பாஸ்டு பை like so many dedicated lotus blossoms floating down the sacred stream. அவரோட அழகான நாட்கள் அந்த ரிவர் சைடில் இருக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய லோட்டஸ் ஃப்ளவர்ஸ்லாம் அங்கே வந்து அந்த ஸ்ட்ரீம்னா அந்த ரிவர்லேருந்து வர்ற இந்த நீரோடைகள்லாம் அந்த லோட்டஸ்லாம் பூத்து குலுங்குமா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குமா. Some rainy afternoons I spent in the veritable frenzy, singing away old Vaishnava songs to my own tunes, accompanying myself on a harmonium. அங்கே வந்து மதிய நேரத்தில்னா மழை பெய்யுமா, அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப ஹாப்பியாக, அதாவது நல்ல பாட்டு பாடுவாராம். வைஷ்ணவா சாங்ஸ்லாம் நல்லா பாடிட்டு ஓன் டியூன் போட்டு பாடிட்டு ஹார்மோனியம் வச்சு ப்ளே பண்ணிகிட்டே பாடிட்டே சந்தோஷமாக இருப்பாராம் அந்த ரெய்னிங் ஆஃப்டர்நூன்ஸ்லாம். அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு எல்லா மெமரிஸையும். On other afternoons, we would drift along in a boat, my brother Jyotirindra accompanying my singing with his violin. And as beginning with the Puravi, we went on varying the mode of our music with the declining day. We saw on reaching the Beheha, the western sky close to the door of its factory of golden toys, and the moon on the east rise ஓவர் த ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ். இல்லை ஆஃப்டர்நூன் அவர் ரவீந்திரநாத் தாகூரும் அவரோட பிரதரும் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டில் போவாங்களா. போட்டில் போகும்போது இந்த ரவீந்திரநாத் தாகூர் ஏதாவது பாட்டு பாடிட்டே போவார். அதுக்கு வந்து அவரோட பிரதர் வந்து நல்லா வயலின் வாசிச்சுட்டே போவாங்களாம். அவங்க வந்து புறாவி பற்றி, பெஹேகா எல்லா பற்றியும், அதாவது ஒவ்வொரு மியூசிக்காக பாடிக்கிட்டே போவாங்களாம். இங்கே வந்து க்ளோஸ் த டோர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபேக்ட்ரி ஆஃப் கோல்டன் டாய்ஸ்னால், அதாவது நைட் டே, அதாவது நைட் நேரத்தில் அந்த ஸ்கையில் உள்ள அப்பியரன்ஸை வந்து இதில் சொல்கிறாங்க. நைட்டை வந்து இது பார்க்கவே கோல்டன் டாய்ஸாக ஃபில் ஆன மாதிரி இருக்குமா. மூன் வந்து எப்படி தெரியுமாம்னா எல்லா ட்ரீஸாக தானே இருக்கும். அப்போ வந்து ட்ரீஸுக்கு மேலே வந்து அந்த ஃப்ரிஞ்சுனா அந்த விளிம்பில் வந்து மூன் தெரிகிற மாதிரி இருக்குமா. அதாவது மரங்கடுக்கு நடுவில் மரத்து உச்சியில் மூன் தெரிகிற மாதிரி பார்க்க வந்து அந்த அப்பியரன்ஸ் இருக்குமா. Then we would row back to the landing steps of the villa and seat ourselves on a quilt spread on the terrace facing the river. அதாவது இவரும் இவரோட பிரதரும் நைட்டு நேரத்தில் அவங்களோட வில்லான்னா அவங்களோட ஹவுஸில் வந்து
டெரேஸ்னால் அந்த மொட்டை மாடியில் வந்து நல்ல குவில்ஸ்னால் நல்ல மெத்தையை போட்டு படுப்பாங்களாம். அதாவது எப்படி படுப்பாங்கன்னா ரிவரை பார்த்து படுக்கிற மாதிரியே படுத்து நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணுவாங்களாம். பை தென் எ சில்வரி பீஸ் ரெஸ்டட் ஆன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். Hardly any boats were about. The fringe of trees on the bank was reduced to a deep shadow and the moonlight glimmered over the smooth flowing stream. அதாவது இது நைட் டைம் எப்படி இருக்கும்னா ரொம்ப அமைதியாக இருக்குமா. அந்த லேண்ட்லேயும் சரி வாட்டர்லேயும் சரி எந்த போட்டுமே இருக்காதான். அதாவது நைட் டைம் யாருமே போட் அந்த போக மாட்டாங்கல்ல, ரைட் பண்ண மாட்டாங்கல்ல. அது மட்டும் இல்லை, ட்ரீஸ் எல்லாமே அப்படியே அடர்ந்து போய் இப்படி ஷேடோ தான் தெரியுமா, அப்படி நிழல் டார்க்காக அந்த ஷேடு மட்டும்தான் தெரியுது, அந்த ஷேடோ மட்டும்தான். மூன்லைட்டு வந்து மூன் வந்து அந்த ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அந்த தண்ணியில் வந்து அந்த ஷைனிங் ஆகுதான், தண்ணியில் அந்த மூன் தெரியுதான், பளிச்சுன்னு தெரியுது. கிளிம்மர்டுன்னா அப்படி ஷைனிங்காக தெரியுது அந்த நீரோடையில். த வில்லா வி வர் லிவிங் இன் வாஸ் நோன் அஸ் மாரன்ஸ் கார்டன். அவங்க வந்து வாழ்கிற அந்த ஹவுஸ் இருக்குல்ல, அது நேம் வந்து மாரன்ஸ் கார்டனா. எ ஃப்ளைட் ஆஃப் ஸ்டோன் ஃப்ளாக்ட் ஸ்டெப்ஸ் லெட் அப் from the water to a long and broad veranda which formed part of the house. அதாவது அந்த ரிவரில் ஓடுற தண்ணி வந்து இப்போ என்னாச்சுன்னா வீடு வரைக்கும் அந்த முன்னாடி ஸ்டெப்ஸ் வரைக்கும் வர்ற மாதிரி இப்படி ஃப்ளோ ஆகுதான், வரண்டா வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குதான். The rooms were not regularly arranged nor all the same level and some had to be reached by short flights of stairs. அங்கே உள்ள வீடுகள் வந்து வில்லாஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது ரூம் எல்லாம் வந்து ஒரு லெவலாக சேம் லெவலெல்லாம் இருக்காது. சில இதுக்கு 2 ஸ்டெப் இருக்கும், சில இதுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்கும். அந்த மாதிரி இர்ரெகுலராக தான் அந்த ஸ்டேர்ஸ்லாம் இருந்துச்சான், படிக்கட்டுகள்லாம் இருந்துச்சான். த பிக் sitting room overlooking the landing steps had stained glass of windows with colored pictures. அதாவது அங்கே உள்ள பிக் சிட்டிங் ரூம் இருக்குல்ல, அங்கே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கான், அந்த ரூம்குள்ளே ஸ்டெப்ஸ் இருக்கான், லேண்டிங் ஸ்டெப்ஸ். அங்கே வந்து விண்டோ இருக்குது, ஒரு ஜன்னல் இருக்குது, அதில் வந்து கலர்டு பிக்சர்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த பிக்சர்ஸ் வாஸ் ஆஃப் அ ஸ்விங் ஹேங்கிங் ஃப்ரம் அ பிரான்ச் half hidden in a dense foliage. And in the checkered light and shadow of this bower, 2 persons were swinging. And there was another of a broad flight of steps leading into some castle-like palace up and down which men and women in festive garb were going and coming. அதாவது அந்த விண்டோவில் உள்ள பிக்சர்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு ஊஞ்சல் இருக்குது. ஊஞ்சல் வந்து எதில் கெட்டியிருக்குன்னா, அந்த ஒரு மர பிரான்ச்சில் வந்து கிளைகளில் கெட்டின மாதிரி இருக்குது. மேலே ஃபுல்லாக ஏதோ அதாவது ஒரு பவர்னால் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஒரு கொடி பந்தல் மாதிரி தெரியுது. அதில் 2 பர்சன் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர். இன்னொரு பிக்சர் என்னென்னா, ஒரு கேசல்னால் ஒரு கோட்டை மாதிரி, ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது, அரண்மனை மாதிரி இருக்குது. அதில் வந்து மென் அண்ட் உமன் வந்து ஃபெஸ்டிவ் கார்ப்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனா நல்லா நீட்டாக ஃபெஸ்டிவலுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போகிறாங்க வராங்க. அந்த மாதிரி இன்னொரு பிக்சர் வந்து அந்த விண்டோவில் ட்ரா பண்ணியிருக்குது. when the light fell on the windows, these pictures shone wonderfully, seeming to fill the riverside atmosphere with holiday music. இந்த பிக்சர்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எப்பெல்லாம் லைட்டு வந்து அந்த ஜன்னல் மேலே படுதோ அது வந்து பார்க்கவே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குதான். ஒரு ரிவர் சைடு அட்மாஸ்பியரை வந்து ஒரு மியூசிக்கோடு கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து அந்த பிக்சர்ஸ் வந்து இந்த நேச்சரோட பொருந்தி அழகாக இருக்குது. சம் ஃபார் அவே லாங் ஃபர்காட்டன் ரிவல்ரி சீம் டு பி expressing itself in silent bursts of light. The love thrills of the swinging couple making alive with their eternal story the woodlands of the river bank. Rivalryna merry making, அதாவது சந்தோஷத்தை கொடுக்குதான். அந்த லைட்டு வந்து சைலண்ட்டாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதான். அதில் வந்து ஸ்விங் பண்ணிகிட்டு இருக்க அந்த கப்பல் இருக்காங்களா, அந்த ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க அந்த கப்பல் வந்து நிஜமாகவே ஒரு அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி. அதுவும் இந்த woodland of the river bank, இந்த ரிவர் பேங்க் அதாவது இந்த ஆற்றங்கரையில் வந்து அவங்க வந்து ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி அந்த பிக்சரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதான். The topmost room of the house was in a round tower with windows opening to every side. This I used as my room for writing poetry. Nothing could be seen from thence
save the tops of the surrounding trees and the open sky. I was then busy with the evening songs, and of this room I wrote. There were in the breast of limitless space clouds or laid to sleep. I have built my house for thee, ஓ போசி. அதாவது ரவீந்திரநாத் தாகூரோட பிரதர் வீட்டில் டாப் மோஸ்ட் ரூமில் தான் இவர் இருந்திருக்கிறாரு. டாப் மோஸ்ட் ரூம்னா மேலே உள்ள ரூம் மாடியில் மாதிரி, அது வந்து ரவுண்ட் டவர், ரவுண்டாக கோபுரம் மாதிரி மேலே இருந்திருக்குது அந்த ரூம். அந்த ரூமில் விண்டோஸ்லாம் ஓப்பனிங்காக இருந்திருக்குது. அங்கே வச்சு தான் இவர் வந்து போயம்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதாவது அந்த விண்டோ வழியாக சரௌண்டிங் ட்ரீஸ், வெளியே உள்ள மரங்கள், அந்த ஓப்பன் ஸ்கை எல்லாம் பார்க்குறப்ப போயம் தானாக வரும்ல, அதனால அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் உள்ள ரூமில் தான் அவர் வந்து இருந்திருக்கிறாரு. ஈவினிங் வந்து அவர் வந்து போயம் எழுதுறதுல பிஸியாகிடுவாராம். அவர் எழுதின போயத்தில் ஒரு 2 லைன்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுதான் அந்த லாஸ்ட் 2 லைன்ஸ். அதாவது அந்த ரூமில் இருந்து அவர் வந்து எழுதின போயம். There were in the breast of limitless space clouds or laid to sleep. I have built my house for thee, O Posey. அதாவது இந்த clouds எல்லாமே அந்த தூங்குற டைமில் வந்து நான் வந்து ஒரு வீடு கட்டுறேன் உனக்காக ஓ போசி, அந்த மாதிரி ஒரு போயத்தை வந்து அவர் வந்து மேக் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கிறோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வந்து புரிஞ்சுதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.